வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சி ஸ்கேட்டிங் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 2ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் நடைபெற்றது. இதில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 2 வயது முதல் 13 வயது வரையிலான 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. ஒவ்வொரு சுற்றிலும் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்டாரெட்ஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு மதுரை பசுமலை மலர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் இன்று நடந்தது. காலை 10 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை நடந்த நீட் மாதிரி நுழைவுத் தேர்வில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தேர்வெழுதினர். இதன் மூலம் அரசு சார்பில் நடத்தப்படும் நீட் தேர்வை எழுதவுள்ள மாணவர்கள் தங்களை முன்கூட்டியே சுயமாக பரிசீலித்துக் கொள்ளும் நல்ல வாய்ப்பை தினமலர் மற்றும் ஸ்டாரெட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். என்னோட எய்ம் டாக்டர் தான். இன்னைக்கு நான் மாடல் நீட் எக்ஸாம் தினமலர்ல இருந்து வச்சிருக்காங்க. அதில் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் இன்னைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீட் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமாக இருந்துச்சு. இந்த நீட் எக்ஸாம் எழுதுனது மூலயமா எனக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்துச்சு. நாங்கள் நிறைய பேர் இங்கே ஏகப்பட்ட கனவுகளோடு இங்கே நாங்கள் வந்திருந்திருக்கோம். இந்த நீட் எக்ஸாம் மூலயமா எங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வந்திருக்கும், எங்களுடைய ஃபியர்லாம் இங்கே வந்தோடனே ஒரு ஃபியர்லாம் எங்களுக்கு ஃப்ரீ ஆச்சு. ஸோ இதெல்லாம் இங்கே நீட் எக்ஸாம் எழுதுறது மூலமா எனக்கு கிடச்சிது. பயாலஜி எல்லாருமே பயாலஜி தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயாலஜியில் ஜுவாலஜி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அதுமாதிரி கெமிஸ்ட்ரியும் அப்படி தான். ஃபிசிக்ஸும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபிசிக்ஸ் நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பயாலஜியில் நான் ஜுவாலஜி ஈஸியாக இருக்குமோன்னு நினச்சேன். ஸோ ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஸ்டின் பேப்பர் ஈஸி. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தேன்னா கொஸ்டின் பேப்பர் இஸ் ஈஸி. தினமலர் ஸ்டாரெட்ஸ் நடத்தும் ஒரு நீட் மாடல் எக்ஸாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் எழுத போகிறோம். ஃபஸ்ட் இயர் நீட் எப்படி எழுத போகிறோம், அதாவது இந்த ப்ரெஷர் அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும் போது ஒரு இது இருக்குது. ஸோ எல்லா கான்செப்டும் நாங்கள் படிச்சுட்டு வந்தது தான் எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ வி வில் கெட் மோர் மார்க்ஸ் இன் நீட் எக்ஸாம். நீட் மாடல் எக்ஸாம் நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஷர் இல்லாமல் எல்லாம் இருப்பாங்க சார். இதுதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாடல் எக்ஸாம். தினமலர் நடத்துகிற நீட் மாடல் எக்ஸாம் நாங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணோம். எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரையராக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணனால எக்ஸாம் ஃபியர் அதுவும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி என்ன லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் 4 சப்ஜெக்ட்டு: பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பயாலஜி சொல்ல போனால் ஈஸி, எனக்கு பயாலஜி பிடிக்கும். ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிக்காததுனால அதை நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலை. பயாலஜி ஓகே தான், அதை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி வந்துருந்துச்சு ஈஸி. நான் எஃபர்ட் போட்டிருந்தேன், அதை அட்டென்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் வச்சு நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை கான்செப்டை வச்சு நிறையா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபைனாக இருந்துச்சு. எக்ஸாம் வந்தது ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுது. தேர்வு முடிவுகள் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி தினமலர் நாளிதழில் டாப் 20 மாணவர்கள் விவரம் வெளியாகும். மற்ற விவரங்களை ஸ்டாரெட்ஸ் இணையதளத்தில் பார்க்கலாம். அதிமுக சார்பில் பொள்ளாச்சி மத்திய பஸ் ஸ்டாண்ட் அருகில் நீர்மோர் பந்தலை ஜெயராமன் எம்எல்ஏ திறந்து வைத்தார். 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு கொடுத்த 525 தேர்தல் வாக்குறுதிகளில் எதையும் முறையாக நிறைவேற்றவில்லை. மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதே போல் இந்த 3 ஆண்டு காலத்தில் லஞ்ச லாவண்யம் மிக பெருமளவிலே பெருத்து விட்டது. கிராவல், ஜல்லி, மணல் கடத்தல் மற்றும் பல்வகையான சட்ட முறைகேடுகள் அனைத்துமே நடைபெற்று தமிழகம் ஊழல் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் பாடம் கற்பிக்கின்ற வகையில்
மௌன புரட்சியாக மக்கள் விலைவாசி ஏற்றம் மற்றும் மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு போன்றவற்றிற்கெல்லாம் மௌன புரட்சியாக வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவுக்கு சரியான ஆப்படிப்பார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து தொகுதியிலும் அமோக வெற்றி பெறும். போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாகிவிட்டது. அதாவது சுவிட்சர்லாந்துன்னா கைக்கடியாரை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பார்க்கப்படுகிறது. அதே போல் தமிழ்நாடு என்றால் உலகம் முழுவதுக்கும் போதைப்பொருள் சப்ளை செய்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. தென்காசி மாவட்டத்தில் விளையும் மாங்காய்கள் வல்லம் பகுதி குடோன்களில் ரசாயனம் மூலம் பழுக்க வைத்து விற்பனைக்கு அனுப்பப்படுவதாக வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. அலுவலர் நாகசுப்பிரமணியன் வல்லம் பகுதியில் மாம்பழ குடோன்களில் திடீர் ஆய்வு செய்தார். 2 குடோன்களில் 800 கிலோ மற்றும் 200 கிலோ என 1 டன் மாம்பழங்கள் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் தெளித்து பழுக்க வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ரசாயன பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குடோன் உரிமையாளர்களுக்கு 7000 ரூபாய் அபராதம் விதித்தார். 1000 கிலோ ரசாயனம் தெளித்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை வினாயில் ஊற்றி அழிக்கப்பட்டது. ரசாயனம் மூலம் மாம்பழங்கள் பழுக்க வைப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குடோன் உரிமையாளர்களை எச்சரித்தார். தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமைச் சங்கத்தின் மண்டல நிர்வாக குழு கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாநில தலைவர் ராஜபாலன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாராளுமன்ற தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முடிந்தும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவில்லை. தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு தேர்தல் கட்டுப்பாடுகளை தளர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெல்டா மாவட்டத்தில் கோடை சாகுபடிக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும். காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக மேட்டூர் அணையை காலத்தோடு திறந்து தட்டுப்பாடு இல்லாமல் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தமிழக முதல்வர் முன்வர வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவை மாவட்ட டேபிள் டென்னிஸ் சங்கம் மற்றும் முல்லை டேபிள் டென்னிஸ் அகாடமி சார்பில் மாவட்ட அணிக்காக வீரர்கள் தேர்வு செய்யும் போட்டி வடவள்ளி முல்லை நகர் முல்லை டேபிள் டென்னிஸ் அகாடமியில் ஏப்ரல் 27, 28 தேதிகளில் நடைபெற்றது. ஆண்கள் மற்றும் பெண்கள் என பல்வேறு வயது பிரிவின் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்கள் பிரிவு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் 11 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் நிதின் கண்ணா முதலிடம், செந்தில் குமரன் 2ஆம் இடம், 13 வயது பிரிவில் ரேயான்ஸ் முதலிடம், அகில் 2ஆம் இடம், 15 வயது பிரிவில் ரேயான்ஸ் முதலிடம், நிதிஷ் 2ஆம் இடம், 17 வயது பிரிவில் அபிஷேக் முதலிடம், இலக்கியன் 2ஆம் இடம், 19 வயது பிரிவில் ஆதர்ஷ் முதலிடம், சாய் நிதிஷ் 2ஆம் இடம் பிடித்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் லால்குடி தனியார் திருமண மண்டபத்தில் சர்வதேச தொழிலாளர்கள் நினைவு நாள் கூட்டம் நடைபெற்றது. கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் பேசினார். கேள்வி நலவாரியத்தில் 1100 ரூபாய் வந்து பென்ஷன் பெறாங்க, அது பேங்க் ஆட்சியம். ஆனால் ஒரு சாமானியன் ஒரு கட்டுமான தொழில் செய்கிறவன் 50,000 ஒரு சாதாரண தேர்தல் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் தேர்தல் விதிகளை ஜூலை மாதம் முதல் வாரம் வரை வச்சிருப்பது முட்டாள்தனமான. இந்த உடனடியாக நீக்கணும். தேர்தல் விதியை நீக்கணும். தேர்தல் சட்ட நடைமுறைகளை நீக்கணும். தேர்தல் எங்கே நடக்குதோ அங்கே தான் நடைபெறப்படுது. ஆகவே அதை உடனடியாக நீக்க வேண்டும். தொழில் தொடங்குவதற்கு பணத்தை கொண்டு செல்வதற்கான அனுமதி, கூட்டம் நடத்துவதற்கு, பேரணி நடத்துவதற்கு, எல்லா வேலையும் செய்வதற்கு அரசாங்கத்தில் எல்லா அறிவிப்புகளையும் வெளியிடுவதற்கு இப்போ தடை விதித்து இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம். அதை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. என்னுடைய கோரிக்கை அதான் போட்டேன். 1000 ரூபாய் இன்னைக்கு 1200 உயர்த்திருக்கணும். தேர்தல் இந்த விதிமுறைகள்லாம் முடிஞ்ச பிறகு 2000 ரூபாயை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். ஏற்கனவே அதற்கான கோப்பு வந்து இன்னைக்கு சுற்றுலா தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருப்பூர் மாவட்ட கிளை சார்பில் மழை வேண்டி நொய்யல் வீதி மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் மாவட்ட பேச்சாளர் பஷீர் அலி மழை தொழுகைக்காக ஆண்கள் அனைவரும் சட்டையின் உள்புறத்தை வெளிப்புறமாக திருப்பி போட்டு கையை நீட்டி தொழுகை நடத்தினர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள் யாசர் அராஃபத், ஜாகிர் அப்பாஸ், காஜாபாய், ஹனிபா, நியாஸ், அன்சர் உட்பட திரளானோர் பங்கேற்று அல்லாவிடம் துவா கேட்டனர். والذي قدر فهدى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى قد أفلح من تزكى
وذكر اسم ربه فصلى